வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். ஆமாம், சேலம் ரயில் நிலையத்தில் நம்ம இருக்கோம். ஒரு 2-3 நாளாக நம்மளால் வீடியோ போட முடியாததுக்கும் இதுதான் காரணம். சேலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நீ வீடியோ போட முடியாததுக்கும் என்ன காரணம்னு கேட்குறீங்களா? சொல்கிறேனே. நம்ம புது ட்ராவல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் முதல் பிளாட்ஃபார்மில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின் அதிகாலை 5:20 மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம போகக்கூடிய டிக்கெட். அப்போது கரூருக்கு போக போறியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த ட்ரெயின் பாட்டுக்கு நின்றுட்டு போகுது. நம்ம சேலத்தில் இருந்து தினமுமே டெடிக்கேட்டடாக இயங்கக்கூடிய அன்ரிசர்வ்டு, முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயிலில் தான் போக போகிறோம். சேலத்தை பொறுத்தளவு எல்லாமே அண்டர் கிரவுண்டு தான். நம்ம மேலே ஏறி பிளாட்ஃபார்ம் மாற வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயின் நம்பர் 16212 யஸ்வந்த்பூர் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் தினமுமே சேலத்தில் இருந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சீசன் டயத்தில் எல்லாமே பஸ்ஸில் இடம் கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த ரயிலில் இருந்து பெங்களூர் செல்பவர்களை விட இடையில ஏறி இறங்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. சரியாக 5:20 மணிக்கெல்லாம் ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இந்த ட்ரெயினுக்குன்னு மிகப்பெரிய கனெக்ஷன் ஒன்று இருக்குது. இப்போ 5:20க்கு கிளம்புதில்ல, இந்த ட்ரெயின் மைசூர் வரைக்குமே போகுது. ஆனால் வேறொரு ரயிலின் மூலமாக காலையில் 5:20க்கு ஆரம்பிக்கக்கூடிய பயணம் கிட்டத்தட்ட 8:30 மணிக்கு நிறைவடைகிறது அப்படின்னா நம்மளால் நம்ப முடியுமா? ஏன்னா பெங்களூர்லேருந்து மைசூருக்கு வெறும் 4 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் இந்த ட்ரெயின் 8 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஏன்னா இது ஊர் சுற்றி போகிற ட்ரெயின். இந்த 2 ட்ரெயின்களுக்குமே ரேக் ஷேரிங் அப்படிங்கிறது இருக்கிறது. காலையில் 5:20 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினில் நமக்கு வசதி என்ன அப்படின்னா, இந்த ஓமலூர் ஜங்ஷனை தாண்டின ஒன்று தொப்பூர் கணவாய் வழியாக அந்த தருமபுரி ஹில்ஸின் அழகை நம்மளால் பார்த்துக்கிட்டே ரசிச்சுட்டு போக முடியும். மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, மழை தொடங்கிருச்சு கேரளாவில். மான்சூன் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஆக கேரளாவும் கர்நாடகாவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்காகத்தான் இந்த வீடியோவின் மூலமாக ஆரம்ப புள்ளி வச்சுருக்கோம். முதல் புள்ளி இதுதான். இப்போது ஓமலூர் ஜங்ஷனுக்கு நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க. ஓமலூர் ஜங்ஷனா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஜங்ஷன் தான். ஓமலூரில் இருந்து நம்ம போகக்கூடிய தருமபுரி ஓசூர் வழியாக செல்லக்கூடியது ஒரு ரூட் இருக்குது. அதே மாதிரி மேட்டூர் அணைக்கு செல்லக்கூடிய ரூட்டும் இருக்குது. சேலத்தில் ஏறினவங்களை விட ஓமலூர்லேயும் கொஞ்சம் பேர் ஏறி இருக்கிறாங்க. இதில் பெரும்பாலும் என்ன அப்படின்னா, ஓசூர் நோக்கி வேலைக்கு செல்பவர்கள் காலை நேரத்தில் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த ட்ரெயினில் நான் டிக்கெட்டை காமிச்சேன். அதில் ரேட் எவ்வளவு அப்படின்னு எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரியாது. நானே சொல்லிடுறேனே. சேலத்தில் இருந்து பெங்களூர் வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த முழு பயண தூரத்தையும் இந்த ட்ரெயின் அடையிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் அப்படிங்கிறது 6 மணி நேரம். எல்லா நிறுத்தங்கள்லையும் நின்று தான் போகுது. ஆனால் அதற்கான கட்டணம் வெறும் 85 ரூபா தான். இது எக்ஸ்பிரஸ் கேட்டகிரி அப்படிங்கிறதுனால 85 ரூபா. இதுவே சாதாரண ட்ரெயினாக இருந்தால் 50 ரூபா தான் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 224 கிலோமீட்டரை கவர் பண்ணி போகக்கூடிய ட்ரெயின். ஓமலூரை தாண்டினோன்னா சின்ன சின்ன ஊரெல்லாம் நிச்சயமாக இருக்கிறது. நம்ம 5:20க்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினில் நைட்டு வேலையை முடிச்சுட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. வந்து கொஞ்சம் நேரம் தூங்கினோம். கரெக்டாக 3:45 மணிக்கு போலீஸ் வந்து எழுப்பி விட்டுட்டாங்க. சரி, அப்படியே வெளியே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே போனால் திரும்பவும் தூங்குறவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஆக காவல்துறை தன்னுடைய கடமையை செஞ்சாலுமே நம்ம செய்யக்கூடிய வேலைகளையும் செய்ய வேண்டியது இருக்குது. வேறு என்ன அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன் தான் சேஃப்டியாக நம்மளால் தூங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால சில நேரங்களில் அது இடையூறாக இருக்கும். ஆனால் அதுவே நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் அந்த சூரிய ஒளி கதிர்கள் பட்டோன்னு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? தருமபுரி ஹில்ஸை ஓரளவு நம்ம கடந்துட்டோம். நான் ஓமலூர் தாண்டினோன்னே கொஞ்சம் நேரம் கண் அசரலாம் அப்படின்னு தூங்குனா பாதி மலையை காணாமுங்க. வடிவேலு சொன்ன மாதிரி கிணத்த காணாங்கிற மாதிரி மலையை காணாம். ஏன்னா அந்தளவு தூங்கியாச்சு. சரி, வேறு வழி இல்லை, நம்ம வந்தது இதை எடுக்கத்தான். இதில் பாதி போச்சு, மிச்சம் இருக்கிறதையாவது நம்ம கவர் பண்ணுவோமே அப்படின்ட்டு அந்த ஓங்கி உயர்ந்த மலை, ரொம்ப பெரிய மலைன்னெலாம் சொல்லிட முடியாது, அந்த மலைக்கு பின்னால் இருந்து சூரியன் வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே கிழக்கு குன்றுகள். அதில் பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இந்த தொப்பூர் பகுதி அப்படிங்கிறது நம்ம பேருந்துகளில் போகும்போது அடிக்கடி பார்த்துருப்போம். கோஸ்லோ மெதுவாக செல்லவும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு ஆபத்தான சாலையாக அந்த சாலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன்னா அடிக்கடி விபத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. விபத்து நடக்காத நாட்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு. ஆனாலும் தன்னுடைய கடமையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. கோஸ்லோன்னு சில அனுபவம் இல்லாத ஓட்டுநர்கள் அந்த இடத்துல எப்படி வரணும்னு தெரியாமல் விபத்து நடக்குதே தவிர, மற்றபடி
சரியான முறையில் நம்ம மெல்ல போனோம் அப்படின்னா விபத்துக்கள் அப்படிங்கிறது தவிர்க்கப்படும். இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். இப்போது இந்த ட்ரெயினில் சில முக்கியமான ஸ்டேஷன்ஸை மட்டும்தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ட்ரெயின் அன்ரிசர்வ்டு வகையில் இயங்கக்கூடிய ட்ரெயின் தான், 224 கிலோமீட்டர் கடக்கக்கூடிய ட்ரெயின் தான். ஆனால் 20 நிறுத்தங்களோடு இந்த ரயிலானது போகுது. காலையில் 5:20க்கு எடுக்கக்கூடிய இந்த ரயிலானது 11:15 மணிக்கு மத்தியானம், கிட்டத்தட்ட மத்தியானம் யஸ்வந்த்பூர் போகுது. நல்லா மனசில் வச்சுக்கோங்க, பெங்களூர் சிட்டிக்கு இந்த ட்ரெயின் போகாது. பெங்களூர் சிட்டிக்கு போகாது. வானஸ்வாடி வழியாக செல்கிறதுனால அங்கே இறங்கி நம்ம மாறிக்கலாம். இல்லை யஸ்வந்த்பூரில் இருந்தே மெட்ரோ கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது, பேருந்துகளும் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம நிச்சயமாக யஸ்வந்த்பூரில் இருந்து போயிடலாம். இந்த பருவமழை தொடங்கிருச்சு அட்வான்ஸாகவே அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். கேரளாவில் மழையெல்லாம் கொட்டி தீர்த்து கொண்டு இருக்கிறது. அதற்கான அறிகுறி இங்கேயே நமக்கு தெரியுது. அப்படியே சில்லுன்னு காற்று, அந்த காற்றுக்கு மத்தியில் ரயில் வளைஞ்சு போகக்கூடிய அந்த அழகு, இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்குள்ள மத்தாப்பு பூத்த மாதிரி இருக்குது. ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் பல ரயில் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறேன். ரொம்ப ஆசைப்பட்டது இந்த ட்ரெயினில் போகணும் அப்படின்னா. பஸ்ஸில் ஒரு 200 ரூபா 250 ரூபா கொடுத்து 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் 85 ரூபா கொடுத்து இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு போகிறது எதுக்கு அப்படின்னா, இந்த அழகான காட்சிகளை பார்ப்பதற்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. எல்லா ஸ்டேஷன்லையுமே விற்கக்கூடியவங்க உணவுப் பொருட்களை விற்பாங்க, அல்லது ஏதாவது அத்தியாவசிய தேவைக்காக இருக்கக்கூடிய இந்த ஃபேன்சி ஐட்டம்னு சொல்லுவாங்க, ஹெட்ஃபோன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி விற்கிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ரூட்டில் விற்கக்கூடிய பொருட்களை பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் பெருமைப்படுவீங்க, அதே நேரத்தில் ஆச்சரியமும் அதிசயமும் படுவீங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. காலை நேரத்தில் ரயில் பயணத்தில் நமக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த சூரிய உதயம், சூரியன் உதிக்கக்கூடிய அந்த காட்சியை மலைகளுக்கு நடுவில் இருந்து பார்க்கக்கூடிய காட்சி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சது. அதை பார்த்துக்கிட்டே இப்போ நம்ம நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த பாலத்தை தாண்டின உடனே அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தர்மபுரி. பெரும்பாலும் இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, சென்னையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு ட்ரெயின் வேணும், அதுவும் தருமபுரி வழியாக வேணும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இது சிங்கிள் லைன், அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவது இல்லை. இதில் இப்போது நான் போகும்போது கூட பார்த்தேன், ஒசூர் வரைக்குமே பெங்களூரில் இருந்து இரட்டை வழி பாதை ஆக்குவதற்கான பணிகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி சேலம் வரைக்கும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ரூட்லேயும் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரயில் சென்னையில் இருந்து இங்கே வந்தது அப்படின்னா ரொம்பவும் வசதியாக இருக்கும். தருமபுரி ரயில் நிலையத்தை நம்ம அடைஞ்சிட்டோம். இந்த தருமபுரி ரயில் நிலையம் ஓமலூருக்கு அடுத்து இந்த நிலையம் தானா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, ஓமலூருக்கு அடுத்து கிட்டத்தட்ட 4-5 நிறுத்தங்களுக்கு அப்புறம் தான் இந்த தருமபுரி அப்படிங்கிறது வருது. இந்த தருமபுரியில் சேலத்தில் இருந்து இறங்குறவங்களை விட ரயிலுக்காக காத்திருப்போர் கொஞ்சம் அதிகமாக தெரிகிறாங்க. ஏன்னா இங்கேருந்து ஒசூர் மிக அருகாமையில் இருக்கிறதுனால அடிக்கடி பஸ்ஸு இருந்தாலுமே இந்த ட்ரெயினில் ரொம்ப சீப்பாக போயிட முடியும். அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்த்தாலே தெரியும் க்ரௌடு எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு. இவங்கெல்லாம் ஒசூருக்கு வேலைக்கு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய மக்கள் தினமுமே இந்த ட்ரெயினை பயன்படுத்தி காலையில் போயிட்டு ஈவினிங் ஷிஃப்ட் முடிஞ்சு வர்றதுக்கும் இந்த ட்ரெயினையே யூஸ் பண்ணிக்கிறாங்க. திரும்ப வரும்போதும் இந்த ட்ரெயின் மைசூரில் இருந்து ஹசன் வழியாக சுற்றி யஸ்வந்த்பூர் வரும். அதுக்கப்புறம் ஈவினிங் 3 மணிக்கு மேலே 3:50க்கு நினைக்கிறேன், அந்த டைம் அங்கேருந்து கிளம்பி நைட்டு இங்கே வந்துடும். ஸோ இந்த ட்ரெயினில் ஒரு 6 மணிக்கெல்லாம் ஒசூரில் பிடிச்சாங்க அப்படின்னா 7 மணிக்கு தருமபுரியை சென்றடைஞ்சிடுவாங்க. ஏன் இந்த ட்ரெயினுக்கு 6 மணி நேரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால், இந்த ட்ரெயின் போகும்போது 2 கிராசிங்கை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ரெண்டுமே முக்கியமான ரயில்கள், முக்கியத்துவம் வாய்ந்த ரயில்கள். அது மட்டும் இல்லாமல் தொலைதூரத்திற்கு செல்லக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறதுனால அந்த ரயில்களுக்காக கிராசிங்காக நிறுத்துவதற்காக எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அப்படித்தான் இந்த ட்ரெயின் லேட் ஆகுதே தவிர, ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் போகணும் அப்படின்னா 4 மணி நேரத்தில் கூட கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் ஷெட்யூல் அப்படிங்கிறது அப்படி கொடுக்கல. இந்த ட்ரெயினில் டெய்லி போயிட்டு வர்றவங்க இந்த சீசன் பாஸ் அப்படிங்கிறத மறக்காமல் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. தருமபுரியை தாண்டி முக்கியமான ரயில் நிலையமாக பார்க்கப்படுறது ராயக்கோட்டை அப்படிங்கிற ரயில் நிலையம். இந்த ராயக்கோட்டைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ட்ரெயின் அப்படியே கிராசிங்கில்
கர்வாக வளைஞ்சு போய்கிட்டே இருக்கும். அந்த வளைவை நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா நீங்கள் அதை ரொம்பவுமே என்ஜாய் பண்ணலாம். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேலே வளைஞ்சு போகக்கூடிய ஒரு அழகான பகுதி. அது மட்டும் இல்லாமல் இங்கே விவசாயம் அப்படிங்கிறது ரொம்பவும் செழிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும். ஏன்னா பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் 100க்கு 80% பேர் விவசாயிகளாகத்தான் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு தொழில்களும் இந்த பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒசூருக்கு அருகாமையில் இருக்கிறதுனால விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த ராயக்கோட்டை பகுதியை சேர்ந்த மக்கள் அப்படியே வேலைக்கும் சென்று வருவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. இந்த ராயக்கோட்டை ரயில் நிலையம் தான் ரொம்பவும் முக்கியமான ரயில் நிலையம். ஏன்னா பல பேருக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது இந்த ரயில் நிலையம்தான். இந்த ரயில் நிலையத்தில் தினமுமே கன்ஃபார்மாக ட்ரெயின் 20 நிமிஷம் நின்னே ஆகும். ஆனால் ஷெட்யூல் 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை, 2 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ரயில் நிலையத்தில் நிற்காமல் இந்த ட்ரெயின், அதுவும் 20 நிமிஷம் நிற்காமல் இந்த ட்ரெயின் போகாது. காலையில் 5:20க்கு கிளம்புறதுனால நம்ம சாப்பிட முடியாது அந்த டயத்தில் சேலத்தில். அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் இந்த ராயக்கோட்டை ரயில் நிலையத்தில் சாப்பிட்றதற்கான அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. ஏன்னா வாங்கி ட்ரெயின்லேயே சாப்பிட்ணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, கீழே நின்றபடியே சாப்பிட்லாம். ஏன்னா 20 நிமிஷம் காத்திருப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அந்த மரங்களில் பாருங்களேன், வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக அந்த சிவப்பு வண்ண மலர்கள் இந்த மாதம்தான் பூக்கும். அந்த மலர்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே கேரளாவில் பருவமழை தொடங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு கணக்கு அப்படிங்கிறது இருக்கிறது. இது நான் எங்கேயுமே படிக்கலை, ஒரு பெரியவர் சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ராயக்கோட்டை ரயில் நிலையத்தில் வண்டி நிற்கிது, நம்மளும் இறங்கியாச்சு. இங்கே பாருங்கள், இட்லி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இட்லி விற்கிறது ஒரு அம்மா, அதுக்கு சட்னி சாம்பார் ஊற்றுறதுக்கு தனியாக ஒருத்தர் இருக்கிறாரு. வாங்குறது ஒரு இடம், போகிறது ஒரு இடம், அப்படியே பஃபே சிஸ்டம் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன்ல உங்களுக்கு அதிசயம் காத்திருக்கிறது, ஆச்சரியம் காத்திருக்கிறதுன்னு. பார்த்தீங்களா, அவர் கையில் என்ன கொண்டு போகிறாருன்னு பார்த்தீங்களா? கீரையை கொண்டு போகிறாருங்க. கீரை மட்டும் இங்கே விற்கிறது கிடையாது, தக்காளி விற்கிறாங்க, வெண்டைக்காய் விற்கிறாங்க, உருளைக்கிழங்கு விற்கிறாங்க. எல்லாமே ஒரு கிலோவாக அரை கிலோவாக போட்டு விற்கிறாங்க. அதே மாதிரி எல்லா வகையான கீரையுமே இங்கே கிடைக்குது. இப்போது பெங்களூர் போகிறவங்க குறிப்பாக அதெல்லாம் வாங்குவாங்களா அப்படின்னு யோசித்தா அவங்க தான் விருப்பப்பட்டு வாங்குகிறாங்க. ஏன்னா பெங்களூரில் நமக்குன்னு மனக்கிட்டு போய் இந்த கீரையெல்லாம் எங்கே தேடுறது? காய்கறி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும், ஆனால் ரேட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சிட்டியை பொறுத்தளவு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காய் வாங்குறதுக்காக நம்ம எங்கே வெளியே அலையிறது அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி கீரையெல்லாம் விற்று வரும்போது நிச்சயமாக வாங்கிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒசூர் இந்த பகுதியில் இருக்கிறவங்க வாங்குகிறாங்களோ இல்லையோ, ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறதுல மும்பரமாக இருக்காங்க, ஒரு வேளை ரிட்டன் வரும்போது வாங்குவாங்களாட்டு இருக்குது. ஆனால் இங்கேருந்து பெங்களூர் போகிறவங்க 100க்கு 50% பேருக்கு மேலே நான் பார்த்த வரைக்குமே இந்த காய்கறிகளையும் கீரைகளையும் வாங்கி தங்களுடைய பைகளுக்குள் போட்டுக்கொள்ளக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. இதுதான் நான் சொன்னது. நான் ஒரு அம்மாகிட்டே கேட்டேன், ஏம்மா இந்த விவசாய பொருள்கள் நான் எங்கேயுமே விற்று பார்த்ததில்லம்மா, இங்கே தான்மா பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஆமாம், இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா காய்கறிகளுமே கிடைக்குது, அதே மாதிரி பப்பாளி கிடைக்குது. மெயினாக நான் ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கூட ரயில்வே ஸ்டேஷனில் விற்கக்கூடிய விற்பனையாளர்களை நம்ம நிச்சயமாக இங்கே பார்க்கலாம். சாப்பிடவும் செய்யலாம், அதே நேரத்தில் காய்கறிகளையும் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். அந்த அளவிற்கு ஒரு புகழ்பெற்ற ரயில் நிலையமாக ராயக்கோட்டை ரயில் நிலையம் இருக்கிறது. அதிகாலை நேரம் கிட்டத்தட்ட ஒரு 8:30 கிட்ட ஆயிடுச்சு. ராயக்கோட்டையில் ஏன் 20 நிமிஷம் நின்றுச்சு அப்படிங்கிறத நான் சொல்லணும் இல்லையா? ஏன்னா நான் இந்த சைடு இறங்கிட்டேன், இப்போ பிளாட்ஃபார்ம் இந்த சைடு வந்துருச்சு. அந்த சைடு போகலாம் அப்படின்னா படியில் நிறையா பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்கள தாண்டி நம்ம பக்கத்து கோச்சுக்கு போகணும் அப்படின்னா இது LHP வகையிலான பெட்டிகள் கிடையாது, DLF கோச்சு தான், ICF கோச்சு தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு இதில் இருந்து இறங்கி இன்னொன்றில் ஏறணும் அப்படின்னா நம்ம பேக் இங்கே தனியாக இருக்குது, பேக்கையும் பாதுகாக்கணும் இல்லையா? ஸோ அதனால் ஏன் இந்த ட்ரெயின் 20 நிமிஷம் நின்றுச்சு அப்படின்னா, தினமுமே இயங்கக்கூடிய ஒரு இன்டர்சிட்டி ரயிலுக்காக பெங்களூர் சிட்டியில் இருந்து, அதாவது பெங்களூர் KSR பெங்களூரில் இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த இன்டர்சிட்டி ரயிலுக்காகத்தான் இந்த ரயில் நின்னது அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். அந்த இன்டர்சிட்டி ரயில் போனதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் போயிருக்கு. இன்னும் சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, இன்டர்சிட்டி ரயில் போயிடும், அதுக்கடுத்து இன்னொரு ரயிலுக்காகவே நம்ம ராயக்கோட்டை ரயில் நிலையத்திலேயே காத்திருக்க வேண்டிய நிலை கூட சில நாட்களில் ஏற்பட்டிருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
ட்ரெயின் ரொம்ப நிதானமாக அதே நேரத்தில் காட்சிகளை நமக்கு இந்த சொல்லுவாங்கள்ல அற்புதமான காட்சிகளை நமக்கு காமித்து கொண்டு தான் சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த விவசாய பூமிகளை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஏன்னா நான் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது விவசாய பூமி. அதில் இப்போது வானம் பார்த்த பூமியாக சில பகுதிகள் அப்படிங்கிறது இருக்கிறது. ஏதோ 1-2 பேர் பம்பு செட்டு வச்சு தோட்டமாக உருவாக்கக்கூடிய நிலையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்படா இந்த விவசாயத்தோடு நாம் கலந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஏக்கம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஏன்னா சிறு வயசில் நான் படித்த அந்த கூடலூர் அந்த மண் இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலேயே நஞ்சைக்கும் புஞ்சைக்கும் பெயர் போன மண் தேனி மாவட்டம் கூடலூர். ஆனால் என்னோடய சொந்த ஊர் அது இல்லை. அதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே, என்னோடய சொந்த ஊர் வந்து சில்லமருத்துப்பட்டி போடிநாயக்கனூர் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் நான் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படித்த அந்த கூடலூரினுடைய மண் இருக்குது பாருங்கள். என்எஸ்கேபி ஸ்கூலுக்கு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய குளம் ஒன்று இருக்கும், ஒட்டன் குளம்னு சொல்லுவாங்க. அந்த குளம் வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 2 பேரையாவது காவு வாங்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. அது நம்முடைய கவனக்குறைவு தான். சின்ன வயசுலையோ இல்லை யாராவது ஒரு தெருவில் தற்கொலைக்கு முயற்சிக்கு போகிறவங்கள அந்த வைரமுத்து சொன்ன மாதிரி தான், தாகமுன்னு வந்தவங்களுக்கும் தற்கொலைக்கு வந்தவங்களையும் வாங்க மக்கா வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறோம் குளம் அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். ஏன்னா அப்படியே நான் அதை படித்தேன் அப்படின்னா காப்பிரைட்ஸ் கொடுத்துட்டா நமக்கு அது கரு இதுதான். அந்த கவிதைக்கு ஏற்றார் போல் இந்த காவு வாங்குவதாக நம்பப்படக்கூடிய ஒரு நிலை. அப்படியே அந்த குளத்தை தாண்டி கீழே பார்த்தோம் அப்படின்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு வயல்வெளிகள். அந்த வயல்வெளிகளில் தண்ணி நிறுத்தணுன்னு முற்றிய கதிர்கள். இதை எல்லாமே பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவன் தான். காலையில் 1 மணிக்கு 2 மணிக்கு எந்திரிச்செல்லாம் கிளம்புவாங்க. ஏன்? அறுவடைக்காக இல்லை, அறுவடை முடிந்து களத்திற்கு கொண்டு வரக்கூடிய அந்த நெல் மணிகளை அப்படியே எடுத்து அதை கதிராக்கணும் இல்லையா, நெல்லாக்கணும் இல்லையா, அந்த வேலை அப்படிங்கிறது களத்தில் நடக்கும். களம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். நான் தமிழ் கிளாஸ்லாம் எடுக்கிறது இல்லை. களத்துக்கு கொண்டு வந்து அந்த நெல்லை அடிப்பாங்க. இப்போ தான் எல்லாமே மிஷின் வந்துருச்சு இல்லையா. அப்போ அதுக்கு போகிறவங்களுக்குமே சம்பளம் அப்படிங்கிறது காசாக தரவே மாட்டாங்க. நீங்கள் நாற்று நட போனீங்க அப்படின்னா வயலுக்கு அது காசாக தருவாங்க. ஆனால் அறுவடைக்கு போனீங்கன்னா அதற்கு இத்தனை மரக்கால் அப்படின்னு கூலி கிடைக்கும் ஒரு நாளைக்கு. அதே மாதிரி நீங்கள் கதிர் எடுக்க போனீங்கன்னா அதுக்கும் கூலி அப்படிங்கிறது கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு என் தாத்தா பாட்டிங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் அந்த வேலைக்கு போனாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8லிருந்து 10 மூட்டை ஒருத்தருக்கு கூலியாக கிடைக்கும். அப்போ 2 பேர் அப்படிங்கும்போது 20 மூட்டை நெல் அங்கே இருக்கும். அதை நைட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே உட்காந்து காய வைப்போம். கதையை அப்புறமேல் பார்ப்போம். 2வதாக இந்த ஒசூரில் ட்ரெயின் வந்துருச்சு. எந்த ட்ரெயின் அப்படின்னா ஒசூரில் நம்ம காத்திருந்தது இந்த ட்ரெயினுக்காகத்தான். தினமுமே எஸ்எம்பிடி பெங்களூர் விஸ்வேஸ்வரய்யா டெர்மினல்ஸில் இருந்து பெங்களூரில் இருந்து கிளம்பி காரைக்கால் வரைக்குமே செல்லக்கூடிய அந்த அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ரயிலுக்காக நம்ம ட்ரெயின் காத்திருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இங்கேருந்து கிளம்பிட போகிறோம். நம்ம ட்ரெயின் சிக்னல் கிளியர் ஆகிருச்சு. இதுக்கடுத்து எந்த ஒரு கிராசிங்குமே கிடையாது. ஆனாலும் அந்த 11:15க்கு தான் போகும். ஏன்னா இப்போயே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே லேட்டு. இந்த ஒசூர்லேயுமே நம்ம ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நின்றுருந்தது. இந்த 40 நிமிஷம் காத்திருப்புக்கு தான் இந்த 6 மணி நேரம் டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தினமுமே இந்த ட்ரெயின்கள் சந்தித்து கொள்ளக்கூடிய இடம் ஒன்று இதுவாக இருக்கும், இல்லைன்னா ராயக்கோட்டை ரயில் நிலையமாக இருக்கும். இப்போது நம்ம அந்த விவசாயத்தை பற்றி பேசி அதை முடிக்காமல் போயிடக்கூடாது இல்லையா. அது கிட்டத்தட்ட ஒரு 20 மூட்டை நெல் 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போனாங்கனாலே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சீசனுக்குனே தன்னுடைய வேலையை விட்டுட்டு இந்த அறுவடைக்காக வருபவர்கள் அதிகம். அது நைட் நேரத்தில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா நெல் அவிக்கிறது அப்படிங்கிறது நைட் நேரத்தில் தான் நடக்கும். காலையில் ஊற வச்சுருவாங்க, அது பாட்டுக்கு ஊறிக்கிட்டே இருக்கும். நைட்டு அந்த நெல்லை வேக வைப்பாங்க. வேக வச்சு அப்படியே அதை ஏதாவது ஒரு மாடியில் காய போட்டுருவாங்க. மாடியில்னா வெயில் படுற அளவுக்கு இல்லை. அந்த காலத்து வீடுகளில் எல்லாம் மேலே இந்த வராண்டா மாதிரி இருக்கும், அதாவது மேலே இந்த பரண் மாதிரி இருக்கும், அந்த பரனில் காய போட்டுருவாங்க. அப்பப்போ காலில் நம்ம அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். 1 நாள் 2 நாள் தேவைப்பட்டால் அது காயிற வரைக்குமே 3 நாள் கூட காஞ்சிருச்சு அப்படின்னா அன்னைக்கு நைட்டோட நைட்டாக அப்படியே பேக் பண்ணி நேராக ரைஸ் மில்லுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஒரு 10லிருந்து 12 மூட்டை வரைக்கும் அரிசி அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த அரிசி தான் ஒரு வருஷத்துக்கு அங்கே சாப்பாடு.
அப்போது எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் இருக்கும்போது காசு கொடுத்து அரிசியை தூக்கிய வழக்கம் அப்படிங்கிறது இல்லை அந்த பகுதியை பொறுத்தளவு. ஆனால் இன்றைக்கி மிஷின் வந்துருச்சு, அறுவடைக்கு செல்பவர்களின் எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு, நாற்று நட போகிறவங்களின் எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு. ஏன்னா மிஷினை எல்லாத்தையும் நட்டுருது. அதே மாதிரி கதிர் அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கதிர் அரிக்கிற போகிறவங்களும் குறைஞ்சிருச்சு, அதையும் மிஷினே செஞ்சிருது. எல்லாமே மிஷின் வந்துருச்சு அப்படின்னு நமக்கு வேலை இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், விவசாயிகள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஆள் அடிக்கிறத விட மிஷின் அடிக்கிறதுல சேதம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 2 தரப்பு நியாயம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் அந்த விவசாய ஞாபகங்கள் அப்படிங்கிறது நமக்கு இந்த பகுதியை பொறுத்தளவு வருகிறது. கர்நாடகாக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோங்க. ஒசூரை தாண்டினோன்னையே கர்நாடகா பார்டர் நம்மளை வரவேற்கிறது. மான்சூன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு அறிகுறியாக கிட்டத்தட்ட அந்த சின்ன சின்ன சாரல் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ட்ரெயினை பொறுத்தளவு சேலத்திலிருந்து பெங்களூர் வரைக்கும் பயணிக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை சொற்ப அளவில் தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் பண்ணுறவங்க, ஏன்னா அதிக நேரம் எடுத்துக்கிறதுனால கூட இருக்கலாம், அல்லது காலையில் வேலைக்கு போகிறதுக்கு இந்த ட்ரெயின் சரியாக இருக்காது, ஏன்னா 11 மணிக்கு மேலே ஆயிரும் அப்படிங்கிறதுனாலையும் இருக்கலாம். ஆனால் இந்த ட்ரெயினில் நிச்சயமாக ஏறி இறங்குறவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகம். இப்போ இங்கேருந்து போகும்போது ஒசூரில் ஏறுவாங்க, தருமபுரியில் இறங்குவாங்க, அங்கேருந்து வரும்போது தருமபுரியில் ஏறுவாங்க, ஒசூரில் இறங்குவாங்க, அல்லது சேலத்திலிருந்து ஒசூர் வரைக்கும் வேலைக்கு செல்வரவங்க, இந்த வாரத்துக்கு ஒரு தடவை போகிறவங்க. ஏன்னா 10 மணிக்குள்ளே இந்த ட்ரெயின் 9 மணிக்குள்ளே சரியாக சொல்லணுன்னா ஒசூர் போயிடுது. அதனால் நிச்சயமாக இந்த ட்ரெயினை பயன்படுத்துகிறாங்க. இங்கே ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மின்சார ரயில் அப்படிங்கிறது ஒசூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில். இந்த ரயில் பெங்களூர்லேருந்து ஒசூர் வரைக்குமே இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ரயில். இந்த அழகான மான்சூன் ட்ரிப்பில் நம்ம எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த ட்ரிப்பை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே நம்ம நிச்சயமாக பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நம்ம சேலத்தில் இருந்து இந்த ரயில் மூலமாக யஸ்வந்த்பூர் வந்துடுறோம். யஸ்வந்த்பூர் வந்துட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கர்நாடகா, கேரளா, இதில் மான்சூன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ட்ரிப்பு, தொடர்ச்சியாக 48 மணி நேர பயணம் அப்படிங்கிறது இருக்க போகிறது. இந்த 48 மணி நேரத்தில் என்னென்ன பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்களும் பார்க்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு கெஸ்ஸிங் தான். நம்ம அடுத்து எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த வீடியோவுக்கு அடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ எது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். நிச்சயமாக அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே கெஸ் பண்ணிடுறீங்க. பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்மளை பார்த்துட்ருக்கிறவங்க கெஸ் பண்ணிடுறீங்க. யஸ்வந்த்பூர் ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யஸ்வந்த்பூர் ரயில் நிலையத்துக்கு போயிடுறோம். 11:15 வர வேண்டிய ட்ரெயின் ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி. 3 நிமிஷம்லாம் பெரிய விஷயமா? ஸ்லாக் டைம்லாம் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு 10:30 வந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னா நிச்சயமாக வாய்ப்பில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன் ஒரு 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி 10:25 கொடுத்துருக்காங்க. 6 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 50 நிமிஷம் டைம் அப்படிங்கிறது ஸ்லாக் டைமாக இருக்கிறது. அதுவும் கர்நாடகாவை பொறுத்தளவு நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அன்ரிசர்வ்டு ட்ரெயின்லலாம் ஒரு வசதி அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை தான் அன்ரிசர்வ்டு ட்ரெயினாக சில நேரங்களில் பயன்படுத்துறதுனால ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்குது. நான் உட்காந்துருந்த பெட்டிக்கு பக்கத்தில் ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அதை பார்த்துருந்தா அதில் போயிருந்தா என்ன, இப்போது பாதி நேரம் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம், அதில் சீட்டு நமக்கு கிடைச்சதுன்னா படுத்து தூங்கியிருப்போம். அவ்வளோதானே நடக்க போகுது. அந்தளவு பரவாயில்லைங்க. உண்மையிலேயே நல்லா ஆரம்பித்த பயணம் நல்ல விதமாக போய்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இந்த சீரியஸ் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். ஏன் பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, இப்போது காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. நம்ம வழக்கமாக சாப்பிட்ட உணவு ஒன்றா இருக்கும், இப்போ போய் சாப்பிட போகிற உணவு ஒன்றா இருக்கும். இந்த கிளைமேட் சேஞ்சினால் உடம்பினுடைய வெப்பநிலை மாறுபாடு அப்படிங்கிறது இருக்கும். இதையெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்தில் போய் சேர முடியுமா அப்படின்னு கேட்டால், ஏன்னா அங்கங்கே மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால காலதாமதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக நம்ம ரொம்ப அட்வான்ஸாகவே பிளான் பண்ணி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அடுத்த இடத்துக்கு போகிற மாதிரியான பிளானில் இருக்கும். அந்த ஓங்கி உயர்ந்த கட்டடங்கள் தான் பெங்களூருக்கான அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பெங்களூரில் 2-3 நாளைக்கு முன்னாடி சரியான மழை, IPL போட்டி கூட ரத்தாயிருச்சுன்னு பல பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால்
தேங்கின தண்ணியை பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவிற்கு மழை பேஞ்சதா பெங்களூரில் அப்படிங்கிற கேள்விக்குறி அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த கர்நாடக பகுதி, கேரளா பகுதி, இந்த பகுதிகளில் பொறுத்தளவு புதிய வகை LHP பெட்டிகளான ரயில்கள் குறைவு. அதைவிட அதிகம் இந்த பழைய பெட்டிகளை கொண்ட ரயில்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பகுதிகளில் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க், அதாவது மின்மயமாக்கும் பணி அப்படிங்கிறதும் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிருஷ்ணராஜபுரம் அந்த ஷெட்டினுடைய லோகோ அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இப்போது நம்ம போய்கிட்டு இருக்கிறது மின்மயமாக்கப்பட்ட பகுதி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒசூரில் இருந்து பெங்களூர் வரைக்குமே வரக்கூடிய அந்த பகுதிகளில் வேலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா முடிகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போது நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்முக்குள்ளே என்ட்ரி ஆக போகுது. யஸ்வந்த்பூர் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆக போகுது. இந்த யஸ்வந்த்பூருங்கிறது பெங்களூரில் இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையங்களில் ஒன்று. ஏன் பெரும்பாலும் இந்த யஸ்வந்த்பூர் அறியப்படுது அப்படின்னா இந்த ட்ரெயின்னால தாங்க. இந்த ட்ரெயின் இப்போயே வந்துருச்சு. எங்கே போகிற ட்ரெயின்னு கேட்குறீங்களா? வாஸ்கோடகாமா நோக்கி செல்லக்கூடிய ரயில். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரங்களில் இந்த ட்ரெயினுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கோவா செல்பவர்களினுடைய எண்ணிக்கையும் அதிக அளவில் இருக்கும். நம்ம கோவாவுக்கு இந்த யஸ்வந்த்பூரில் இருந்து பயணப்பட்டிருக்கோம். அதற்கான வீடியோவுமே நம்ம போட்டிருக்கோம். வாய்ப்பு இருந்தால் இன்னொரு முறை கூட அதை செய்யலாம். ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டம்னா, இந்த ட்ரெயினில் போகும்போதும் சரி வரும்போதும் சரி நிச்சயமாக தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸினுடைய அழகை நம்ம பகல் நேரங்களில் பார்க்க முடியாது. சரி, அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.